நான் இப்போ இருக்கிற இடம் வந்து சென்னை கிறித்துவ கல்லூரி முன்னாடி நின்றுட்டுருக்கிறேன். இந்த கல்லூரியில் தான் 2013 15 2 ஆண்டுகள் எம்ஏ படித்தது இந்த கல்லூரியில் தான். திருப்பு முனை ஏற்படுத்திய கல்லூரி என்று சொன்னால் சென்னை கிறித்துவ கல்லூரி தான். இன்றைக்கி நான் படித்த இந்த கல்லூரியில் ஒரு சில இடங்களை காட்டுறேன். குறிப்பாக நான் படித்த அந்த வகுப்பறையை பார்க்கலாம். சென்னை கிறித்துவ கல்லூரி 1837ஆம் ஆண்டு ஜான் ஆண்டர்சன் அவர்களால் தொடங்கப்பட்டு ரெவரண்ட் வில்லியம் மில்லர் அவர்களால் 1865ஆம் ஆண்டு கல்லூரியாக தரம் உயர்த்தப்பட்டது. இப்பொழுது நாம் வில்லியம் மில்லருடைய திருவுருவச் சிலையை தான் பார்த்து கொண்டிருக்கிறோம். இது கல்லூரியுடைய மைய மண்டபத்தில் இருந்துகிட்டு இருக்குது. இப்போது பின்பகுதியாக நம்ம போயிட்டுருக்குறோம். இந்த இடத்துல தான் நாங்கள் நடந்து போயிட்டு கேண்டீன் போவோம். கேண்டீன் போகிறப்ப ஃப்ரெண்ட்ஸ்லாம் போயிட்டு கேண்டீன் போயிட்டு சாப்பிடுவோம். மதிய சாப்பாடு சாப்பிடுவோம். நாங்கள் படிக்கிறப்ப மன்னா அப்படின்னு ஒரு ஸ்கீம் வச்சுருந்தாங்க. இது பெல் டவர். இங்கே கீழே உட்காந்து படிச்சுட்ருப்போம். பின்னாடி இருக்குது இங்கே ஸ்டேஷ்னரி ஷாப்ஸ் ஒன்று இருக்கும். அந்த கடையில் போயிட்டு தேவையான ஜெராக்ஸ்லாம் போடுறது வழக்கம். இந்த இடங்கள்லாம் நாங்கள் உட்காந்து விளையாடி படித்த இடங்கள். இப்போது நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிற பில்டிங் வந்து இன்னோவேஷன் சென்டர் புதுசாக கட்டியிருக்கிறாங்க. நிறைய பிள்ளைங்கள் அங்கே உட்காந்து படிச்சுட்டு இருக்கிறத பார்க்க முடியுது. இப்போ நான் சொன்னேன் இல்லைங்களா, அந்த ஜெராக்ஸ் கடை இந்த கடை தான். இப்போ கொஞ்சம் ரெனோவேஷன் பண்ணியிருக்கிறாங்க. இதை சுற்றி நிறைய சின்ன சின்ன ஸ்டோன் சேர்ஸ் போட்டிருப்பாங்க. அங்கே தான் நாங்கள் உட்காந்து சாப்பிடுவோம், பேசிகிட்டு இருப்போம். கல்லூரி முடிஞ்சிட்ட பிற்பாடு தான் நாங்கள் வந்து பேசிகிட்ருப்போம். இப்போது பார்க்குற கேண்டீன் வந்து புது கேண்டீன். நாங்கள் இருந்த கேண்டீன் இல்லை, புதுசாக வச்சுருக்கிற கேண்டீன். பசங்க சாப்பிட்ற அந்த காட்சி தான் பார்த்துட்ருக்குறீங்க. இது புது கேண்டீன். நாங்கள் இருந்த சின்ன கேண்டீனில் சின்னதாக இருக்கும். அப்போ மன்னான்னு ஒரு ஸ்கீமு. மதியம் வந்து நாங்கள் எல்லாம் சாப்பிட்டுட்டு போவோம். இந்த இடம் எங்களால் லைஃப்பில் மறக்க முடியாது. கிரவுண்டு. ஓய்வு நேரத்தில் அப்பப்போ நண்பர்களோடு வந்து இங்கே பேசிக்கிட்டு இருப்போம். நிறையா புத்தக வாசிகள் பற்றி டிஸ்கஷன் எல்லாம் அங்கே தான் பண்ணுவோம். அதனுடைய ஒரு சில படங்களும் போடுறோம் பாருங்கள். நாங்கள் இப்போது பார்க்குற அந்த இன்னோவேஷன் பார்க்கோடைய இன்னொரு பக்கத்தை தான் நம்ம பார்த்துட்ருக்குறோம். நிறைய அனுபவங்கள் இந்த செடி மரங்கள் கொடிகளோடு எங்களுக்கு நிறைய இணைஞ்சிருக்குது. இந்த ஒவ்வொரு பகுதியிலும் நாங்கள் நண்பர்களாக வந்து அமர்ந்து பேசிய நிறைய நினைவுகள் எங்களுக்கு வர்றத இந்த காட்சியில் என்னால் உணர முடியுது. இந்த இடத்துல தான் நாங்கள் நிறைய விளையாடிட்டுருப்போம். இப்போது ஒரு குறுக்கு வழியாக போயிட்டுருக்கோம் இல்லையா, இது மெக்ஃபீல்டுடைய பின்பகுதி. நிறைய நாடகம் போட்டது, நிறைய பாடல்கள் எழுதியது, கவிதை எழுதியது எல்லாமே இந்த மெக்ஃபீல்டில் தான். மெக்ஃபீல்டுடைய பின்பக்கத்துக்கு போயிட்டுருக்குறோம். ஒரு காட்டு வழியாக போகிற ஒரு பகுதியில் தான் இது அமைஞ்சிருக்குது. மெக்ஃபீல்டுடைய பின்பகுதி. மெக்ஃபீல்டு கிரவுண்டில் இருந்துட்டுருக்குறோம். இது ஒரு ஆடிட்டோரியம் மாதிரி, ஒரு ஓப்பன் அரங்கம். நாங்கள் கிறிஸ்மஸ்ஸு, நிறையா பொங்கல் செலிப்ரேஷன் அந்த மாதிரிலாம் வந்து இங்கே தான் வைப்போம். எம்சிசி வந்து ஒரு பெரிய காடு, இயற்கை என்ன சொல்கிறது, நிறைய மரங்கள் இருக்கிற ஒரு பெரிய காடு. அப்படியே இப்போ நான் திரும்பி போகிற இடத்த பாருங்கள். ஒரு காட்டுக்குள்ளே போகிற ஒரு ஃபீல் கிடைக்கும் உங்களுக்கு. தெரியுதுங்களா? ரெண்டு பக்கமும் நிறைய காட்டுக்கு தான் சின்ன டிபார்ட்மெண்ட். மெக்ஃபீல் ஆர்ட்ஸ் சென்டர். நேரத்தில் சொன்னது போல் இங்கே தான் நாங்கள் கல்ச்சுரல்லாம் பண்ணுவோம். எல்லா டிபார்ட்மெண்ட்டுமே நிறைய ஓப்பன் ஏரியான்றதால ஃப்ரீயாக இருக்கும். சவுண்டு வந்து என்ன சொல்கிறது, இயற்கையான சத்தங்கள், பறவைகள் சத்தம் தான் இருக்கும். நாங்கள் அந்த இடத்த காட்டுறோம். கிட்டத்தட்ட இந்த இடத்துல நிறைய ஃபோட்டோஸ் எடுத்துக்கிறோம். ஃப்ரெண்டுங்களோட சேர்ந்து கிறிஸ்மஸ் செலிப்ரேஷன், பொங்கல் செலிப்ரேஷன், அந்த மாதிரி நிறைய நல்ல மெமரி இருக்குது. இந்த நேரத்தில் என்னுடைய நண்பர்களை நான் நினச்சி பார்க்குறேன். அதிகமாக நான் உட்கார்ந்த இடம் வந்து இதுதான். ஏன் இங்கே உட்காரன்னா, நிகழ்ச்சி இப்போ நடக்கும் இல்லையா, நிகழ்ச்சி அங்கே நடந்துட்டு இருக்கிறப்ப அப்படி இங்கே உட்காந்துங்கிறத நம்ம பார்ப்போம். ப்ரொஃபஸர்லாம் எல்லாம் அப்படி உட்காந்துப்பாங்க. சேர்லாம் போடுற அந்த பழக்கெல்லாம் கிடையாது, எல்லாமே சைடில் உட்காந்துப்பாங்க. இங்கே நிறையா கிறுக்கி இருக்கிறாங்க பார்த்தீங்களா. இது வந்து
அவங்களுடைய என்ன சொல்கிறது, அவங்களுடைய திறனை வெளிக்கொண்டு வர்றதுக்கான ஒரு ஸ்பேஸ் தானே தவிர இது சும்மா கிறுக்கல. அவங்க டிராயிங் பண்ணிக்கிறாங்க பசங்க. பார்த்தீங்கன்னா நல்ல காடு, ரொம்ப மகிழ்ச்சியான ஒரு இடம் இது. எம்சிசியில் படிக்கிறது ஒரு கொடுத்து வச்சு ஒரு வாய்ப்பு. அதனால் எம்சிசி எங்களுடைய பலம் அப்படின்னா எம்சிசி தான். தேங்க்யூ. நல்ல நேரம்னு சொல்லலாம் இல்லையா? மழை இப்போ தான் மழை வந்து பெய்ய ஸ்டார்ட் ஆகிருக்குது. ஸோ இதுவும் வந்து இங்கே வர மழை போடுதா? தேங்க்யூ. இயற்கைக்கு தான் நான் நன்றி சொல்கிறேன். இதெல்லாம் வந்து ஒரு பெரிய வரம். தேங்க்யூ. காடு மாதிரி இருக்கு சொன்னால், இப்போது நமக்கு நேராக தெரியும் பாட்னி டிபார்ட்மெண்ட் பில்டிங்கு. இப்படி நேராக போனால் கிரவுண்டு, இந்த பக்கம் போனால் கிரவுண்டு, இந்த பக்கம் போனால் நான் சொன்னேன் நெக்ஸ்ட். ஸோ பெரிய காடு, ஒரு காடுக்கான ஒரு லொக்கேஷன் நம்ம காட்டு பொறுமையாக காட்டிகிட்டு இருக்கேன். பக்கம் அப்படியே ரவுண்டில் அப்படி பாருங்கள். பாட்னி டிபார்ட்மெண்ட் பின்னாடி சேர்ந்து பார்த்தீங்களா பெரிய காடு. இது ஒரு தார் ரோடு. நான் இருக்கிற இடம் லைப்ரரியில் இருந்துட்டுருக்குறோம். இது ரொம்ப நான் சொல்லணும், ஏன்னு கேட்டிங்கன்னா நிறைய வாசிப்பு பழக்கத்தை கற்றுக்கிட்டது இந்த லைப்ரரி தான். இங்கே தான் வந்து நான் வாசிப்பு அப்படின்னா கற்றுக்கிட்டது. நிறையா ஆய்வு நூல்களை பற்றி தெரிஞ்சுக்கிட்டு தான். அந்த பேர் ஸோ இந்த இடத்துக்கு வரும்போது இதை நான் பார்க்குறப்ப எனக்கு அவ்வளோ மகிழ்ச்சியாக இருக்குது. குறிப்பாக நீங்கள் மழை பெய்யுது, மழை நேரத்தில் இந்த இடத்துல நிற்கிறப்ப எனக்கு மகிழ்ச்சியாக இருக்குது. இது ஒரு தியேட்டர், ஏசி தியேட்டர். நிறையா நிகழ்ச்சிகள்லாம் அவங்க நடத்திட்டு இருப்பாங்க. நான் திரும்ப சொல்கிறதுக்கான காரணம் என்ன, ஒரு தெளிவான மனிதனாக உருவாக்கியது இந்த கல்லூரி, இந்த இடம் தான். எம்சிசி வந்து ரொம்ப அழகான ஒரு கல்லூரி. எந்த விதமான பாலின பாகுபாடு கிடையாது, எந்த விதமான வேறுபாடுகள் கிடையாது. என்ன சொல்கிறது, இயற்கையான சோர்ஸ் அப்படின்னு சொல்லலாம். மரம் செடி கொடிகள் மாதிரி தான் அங்கே இருக்கிற ஆசிரியர்களும் ரொம்ப அமைதியாக இருப்பாங்க. நிறைய கற்றுக் கொடுப்பாங்க. நிறைய கவிதைகள் கற்றுக்கிட்ட இடம் இது தான். எங்களை நாங்களே உருவாக்கின இடம் இது தான். நிறைய சொல்லிக் கொடுத்தாங்க, படிக்க எழுத வாசிக்க. இது பில்டிங்கு, இது ரொம்ப முக்கியமான ஒரு இடம். இப்போ மெயின் பில்டிங்குடைய பின் பக்கத்தில் தான் நம்ம இருந்துகிட்ருக்குறோம். கல்லூரி என்பது ஏதோ ஒரு படிக்கிற இடம் மட்டும் இல்லை, நம்மை உருவாக்குற இடம் அப்படின்றத நான் ரொம்ப ஃபீல் பண்ணது எம்சிசியில் தான். சென்னை கிறிஸ்துவ கல்லூரி அப்படின்னு இன்றைக்கி எல்லாருக்கிட்டையும் தலை நிமிர்ந்து சொல்கிற அளவுக்கு நான் இருக்கிறது இந்த கல்லூரி தான். இந்த வளாகத்தில் பல நாட்கள் பல மணி நேரங்கள் நடந்திருக்கிறோம். எண்ணற்ற புத்தகங்களை தூக்கி கொண்டு நடந்திருக்கிறோம். நண்பர்களுடைய கைகோர்த்து நடந்திருக்கிறோம். நிறைய பேசியிருக்கிறோம். இந்த கட்டடம் வந்து ஏதோ வெறுமனே இருக்கிற கட்டடம் இல்லை, பல ஆயிரம் பல லட்சம் மாணவர்களை உருவாக்கிய கட்டிடத்துக்குள்ளே தான் நம்ம நடந்து போயிட்டுருக்குறோம். தொடர்ந்து காணொலிகளை என்னுடைய வகுப்பறைக்கு தான் நான் போயிட்டுருக்கிறேன். ஏன்னா அந்த 2 ஆண்டுகள் எனக்கு இந்த வகுப்பறை தான் என்னுடைய முக்கியமான வகுப்பறை.
இங்கே தான் நிறைய அறிஞர் பெருமக்களை பார்த்தேன். பாலுசாமி ஐயா, அரசேந்திரன் ஐயா, இளங்கோ ஐயா, டேவிட் பிரபாகர் ஐயா, மேஷக் சார் எல்லாரையும் பார்த்தது. இங்கே பாருங்கள், இந்த டேபிளே வித்தியாசமாக இருக்கும் பார்த்தீங்களா? டேபிள் பாருங்கள், ஒரு மாதிரி வளையிற இது. அப்படியே மடித்து விட்டுட்டு இப்படி உட்காருவோம் பாருங்கள், மடித்து விட்டுட்டு இப்படி உட்காந்துப்போம். இதான் என்னுடைய சீட்டு. இங்கே இப்போது என்னுடைய டீச்சரை பார்க்குற மாதிரி ஒரு ஞாபகம் வருது. இந்த ஃபைட்டில் பார்த்திங்கன்னா கதவெல்லாம் மூடிடுவாங்க கிளாஸ் நடக்கிறப்ப. பாருங்கள், ரொம்ப அழகான ஒரு இடம். இந்த 2 ரூம், இந்த கடைசியில் ஜன்னல் தெரியுதுங்களா, அந்த பக்கத்துலேருந்து பார்த்தா நிறையா மான்கள் வந்து நிற்கும். இப்போ எம்ஏவுடைய செகண்ட் இயருக்கு போகலாம். நம்ம எம்ஏவுடைய செகண்ட் இயர் ரூம் பக்கத்து ரூம் தான். எங்கள் துறைக்கு பக்கத்துலேயே அந்த ரூம் இருக்குது. எம்ஏவுடைய செகண்ட் இயர். இதுலேயும் 2 டேபிள் நீட்டாக போட்டிருப்பாங்க. எந்த விதமான வேறுபாடும் இல்லை. ஆண்கள் பெண்கள் எல்லாமே கலந்து தான் உட்காருவோம். இதுவும் அதேமாதிரி செட்டப் தான். நேராக பார்த்தீங்கன்னா தெரியும், இதுவும் அதேமாதிரி செட்டப் தான். அப்படி தூக்கி விட்டுட்டு அப்படி உட்காந்துப்போம். நிறைய இங்கே வருங்க, அவ்வளோதான். இதை பற்றி நான் சரளமாக சொல்லிக்கிட்டே இருக்கலாம். அவ்வளோ அழகான ஒரு இடம், நிறைய கற்றுக் கொடுத்த இடம். இங்கே தான் உட்காந்து நேராக உட்காந்துட்ருப்போம், சாரை பார்ப்போம். நிறைய கற்றுக் கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லவே முடியாது. நிறைய அவங்க அனுபவங்கள். என்னுடைய வாழ்நாளில் மறக்க முடியாத இந்த அறை தான். ஏன்னு கேட்டிங்கன்னா, நான் படிக்கிற காலத்தில் இப்படி ஒரு காட்சியை நான் பார்த்தது கிடையாது. நேராக தெரியுது பார்த்திங்களா ஜன்னல், இது வழியாக நிறைய மான் வந்து நிற்கும். மான்கள் நிறைய வந்து நிற்கும். மிஸ் சார்லாம் கிளாஸ் எடுத்துகிட்டு இருப்பாங்க. அவங்க மட்டும் கிளாஸ் எடுப்பாங்க, அதை மட்டும் அமைதியாக பார்த்துட்டு போயிடும். சில பறவைகளும் வெளியில் வந்து மேலே வந்து உட்காரும். வெளியிலேருந்து வந்து மேலே வந்து உட்காரும். எந்த விதமான சத்தம் போட மாட்டாங்க, டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்க. இயற்கையாக நாங்கள் கல்வி கற்ற ஒரு கல்விக்கூடன்னு சொல்லலாம். உண்மையிலே இந்த கல்லூரியில் படிக்கிறதுக்கு நம்மெல்லாம் கொடுத்து வைக்கணும் அப்படின்னு சொன்னால் சரியாக இருக்கும். இந்த அனுபவங்களை பற்றி நிறையா பேசிகிட்ருக்கலாம். நாங்கள் ஓடி ஆடி விளையாடி படித்த இடங்கள். இந்த வராண்டா நிறைய நினைவுகளை எங்களுக்கு சொல்லிக் கொடுத்துச்சு, நிறைய நினைவுகளை காட்டி கொடுத்துச்சு. என்னுடைய வகுப்பறை நண்பர்களே, நீங்களும் உங்களுடைய கல்லூரி அனுபவத்தை நிறையா பகிருங்க. பிறருக்கு அனுபவமாக இருக்கும், பிறருக்கு ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கும். எல்லோருக்கும் வாழ்த்துக்கள், வணக்கம். நிறைய நன்றிகளோடு உங்களிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். என்னுடைய வாழ்க்கையில் மிக முக்கியமான படம் இது. ஏன்னா 2015ஆம் ஆண்டில் தமிழ் பேரவையினுடைய விழாவுக்கு அப்போ ஒரு சின்ன ஒரு தர்ம சங்கடமான சூழலில் என்னை பொறுப்பு தலைவராக நியமித்தாங்க, தமிழ் பேரவையினுடைய தலைவராக நியமித்தாங்க. அப்போது பொறுப்பாசிரியர் வந்து பால் சாரும் செபிலோன் சாரும். அந்த படம் தான் அது. நன்றிகள்.